டீ கிளாஸ் கழுவி இருக்குப்பா. பொய்யெல்லாம் சொன்ன டீ கிளாஸ் கழுவி இருக்கேன், ரோடு பெருக்கிருக்கேன், எள்ளி வித்திருக்கேன், பூ வித்திருக்கேன், மீன் தண்ணி ஊற்றும், மீன் வியாபாரம் பண்ணுவேன், ரோடு பெருக்கிருக்கேன், வீட்டு வேலை செஞ்சுருக்கேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. கடை கடையாக பிச்சை எடுத்திருக்கேன்ப்பா. இந்த உலகத்துல வந்து திருநங்கையா பிறந்துட்டா அவங்களை விட துர்திருஷ்டசாலி வந்து யாரும் உண்மை அதுதான். வந்து டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு ஆணா பிறந்தா அவங்க வாழ்க்கை திரும்பி பார்த்தா அவங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே வரும். ஒரு பெண்ணா திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை திரும்பி பார்த்தா எல்லாமே வரும். ஆனா எங்களுக்கு திரும்பி பார்த்தா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான், இருட்டுதான். ரஜினிமா என்னதான் கஷ்டப்பட்டாலுமே அவங்க வந்து தப்பான வழிக்கு மட்டும் போகவே இல்லை. எனக்கு அது பிடிக்கல, வேண்டாம். சாதிக்கணும். ஏன் சாதிக்க முடியாது? இன்னைக்கு சாதிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. தேட்டர்ல இன்னைக்கு சாதிச்சவங்க இன்னும் சாதிச்சுதான் இருக்காங்க. உண்மையே இல்லையாப்பா? இன்னைக்கு எந்த துறையில இல்லை எங்க ஆளுங்க. ரஜினிமா வந்து இங்க நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். நான் காமிச்சிக்கல, வேண்டாம். என்னத்துக்கு சொல்லுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க இதுல இப்படி சம்பாரிச்சு சமன். அப்பெல்லாம் நான் கஷ்டப்பட்ட காலத்திலேயே நான் அந்த உதவியெல்லாம் நான் செய்வேன். நிறைய அநாத ஆசிரமத்துக்கு, இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். நாம வந்து படிக்கல, அந்த மாதிரி மத்தவங்க இருந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே. ஆமா 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 நான் படிக்க ஆசைப்பட்ட படிப்பு அட்வொகேட். ஆமா, இன்னைக்கு நான் படிச்சுதான் கிரிமினல் லாயரா இருப்பேன். அவன் பேசுறதுன்னு தெரியுதுமா. வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே இந்த மாதிரி அழகா சிரிச்ச மாதிரி இருக்கீங்க, அதுக்கான காரணம் எங்க வீட்டுக்காரன் நல்லா பாத்துக்கிறாரு. ஏன் அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு பிரைட்டாவே இருக்கீங்க. எப்பயுமே பிரைட்டா இருக்காங்க. எப்பவுமே பிரைட்டா இருக்கீங்க. பாக்குறது எங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி தோணுது. அம்மா பார்த்தாலே நமக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம சோர்வா இருந்தாலுமே உங்களை பார்த்தோன்னே அந்த எனர்ஜி வந்து. கண்டிப்பா நம்ம கஷ்டத்தை காமிச்ச கூடாது. நம்ம கஷ்டத்தை காமிச்சா வரவங்களுக்கும் கஷ்டமாகும். மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் வரவங்களும் சந்தோஷப்படுத்தணும். எப்பவுமே ரஜினி அம்மா கூட வந்து ஆட்கள் வந்து அதிகமாவே இருப்பாங்க. அது வந்து ரஜினி அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பா இல்ல ரஜினி அம்மா இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்குமே அது பாதுகாப்பா? இல்ல, ஆக்சுவலி வந்து அவங்க வந்து பாதுகாப்புலாம் கிடையாது. வெளியே யாரும் அவங்க கிடையாது. என் பொண்ணு, எங்க பிள்ளைங்க, எங்க அண்ணன் அண்ணி, எங்க வீட்டுக்காரோட அப்படிதான் என் குடும்பம் தான். அதுதான் உண்மை. இப்போ ரஜினி அம்மா வந்து எங்க எல்லாருக்குமே வந்து ஒரு குறி சொல்றவங்க, ஒரு சாமியாடியா தான் தெரியும். ஆனா ரஜினி அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கலாமா, இந்த ரஜினின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து ரஜினி அம்மா வந்து எப்படி வந்தாங்க? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த வாழ்க்கையில, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவோ. ரோடு பெருக்கிருக்கேன் 50 ரூபாய்க்கு, டீ வித்திருக்கேன், எள்ளி வித்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் ஆளாகி வந்திருக்கிறேன். சும்மா வரல, புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். என்னுடைய மகளுங்க உதவி செஞ்சிருக்காங்க, என்னுடைய மகனுங்க உதவி செஞ்சிருக்காங்க, எல்லாரும் உதவி செஞ்சிருக்காங்க. அப்படி இருந்துதான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல வந்து திருநங்கையா பிறந்துட்டா அவங்களை விட துர்திருஷ்டசாலி வந்து யாரும். உண்மை அதுதான். வந்து டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஆமா, ஒரு ஆணா பிறந்தா அவங்க வாழ்க்கை திரும்பி பார்த்தா அவங்களுக்கு வாழ்க்கை எல்லாமே வரும். ஒரு பெண்ணா திரும்பி பார்த்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கை திரும்பி பார்த்தா எல்லாமே வரும். ஆனா எங்களுக்கு திரும்பி பார்த்தா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ தான், இருட்டுதான். நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அதுல ஒரு தேட்டர், ஒரு திருநங்கை வளர்ந்து வந்தாலே போறாம பொச்சிருப்பு. அவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க இப்படி வராங்க, அவங்க அப்படி வராங்க, உடனே வந்து என்னென்ன பண்றதோ எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதான் உண்மை. சுதந்திரம் பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதுக்குன்னு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உண்மையா இல்லையா மக? நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்போம், எவ்வளவு கிண்டல் கேலி. இப்பதான் வந்து எங்களுக்கு கிண்டல் கேலி கிடையாது. நாங்க சுதந்திரமா வரோம், சுதந்திரமா போறோம். அதான் இப்ப ரஜினி வந்து கலங்க வைக்கிற மாதிரி எவ்வளவு பேர் வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. எவ்வளவோ பேர் 7.5 1 கூப்பிட்டுருக்கானுங்க. பின்னாடி முதுகுல குத்துறானுங்க கூட இருந்துகிட்டு. நம்ம பார்த்து நல்லா ஆக்கி விட்டோனுங்க, இன்னைக்கு நம்மள குத்துறானுங்க. நம்ம திருப்பி குத்துறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. நம்ம ஒண்ணும் கோழை கிடையாது. அவனை பெருசா ஆக்கிட்டு நம்ம ஒண்ணும் பலசாலி நிரூபிக்க முடியாது. இதுதான் உண்மை. கடவுள் பார்த்துக்கிட்டு எல்லாமே. நீ பேசிட்டு போ, நீ பண்ற, நீ பண்ணிட்டு போ, அவ்வளவுதான். நான் நினைக்கிறது அதுதான். என்னைக்கு நடக்கலாம் நடக்கட்டும், அதுதான் உண்மை. ரஜினிமா வந்து சொல்லும் போது சொல்லியிருப்பாங்க, நான் சின்ன வயசுல நிறைய வேலை பார்த்திருப்பேன். ஆமாப்பா. என்னென்ன மாதிரி வேலையெல்லாம்? டீ கிளாஸ் கழுவி இருக்கேன்ப்பா. பொய்யெல்லாம் சொன்ன டீ கிளாஸ் கழுவி இருக்கேன், ரோடு பெருக்கிருக்கேன், எள்ளி வித்திருக்கேன், பூ வித்திருக்கேன், மீன் தண்ணி ஊற்றும், மீன் வியாபாரம் பண்ணுவேன், ரோடு பெருக்கிருக்கேன், வீட்டு வேலை செஞ்சிருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. கடை கடையா பிச்சை எடுத்திருக்கேன்ப்பா. இல்லைன்னா நான் சொல்லப்பா, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன்ப்பா. என் உடம்ப தவிர பிச்சை எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ரஜினிமா என்னதான் கஷ்டப்பட்டாலுமே அவங்க வந்து தப்பான வழிக்கு மட்டும் போகவே இல்லை. எனக்கு அது பிடிக்கல,
வேண்டாம். சாதிக்கணும். ஏன் சாதிக்க முடியாது? இன்னைக்கு சாதிச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. தியேட்டர்ல இன்னைக்கு சாதிச்சவங்க இன்னும் சாதிச்சுதான் இருக்காங்க. உண்மையா இல்லையாப்பா? இன்னைக்கு எந்த துறையில இல்லை எங்க ஆளுங்க. கண்டிப்பா பெருமையா இருக்கு. நாங்க எங்க அக்கா தங்கச்சிங்க 27 பேர், சின்ன சின்ன பசங்க 25 பேர் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. நாங்க அக்கா தங்க 2 பேர் குறைப்போம். அப்போ கிண்டல் கேலி, இந்த சந்தில போனா அந்த அண்ணனுக்கு கிண்டல் பண்ணுவானுங்க, அந்த சந்தில போனா இந்த அண்ணனுக்கு கிண்டல் பயந்து பயந்து வாழ்க்கை ஒரு நிமிஷமும் வாழ்ந்து அதுல ஏமாற்றுறாங்களே எவ்வளவு எனக்கெல்லாம். அப்பா, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே தாய் தகப்ப நம்மளுக்கு நினைக்கல, அந்த பாசம் நம்மளுக்கு நினைக்காம போயிடுச்சு. அப்ப நம்ம என்னத்துக்கு ஏங்குவோம்? அன்புக்கு தான் ஏங்குவோம். அந்த அன்பை காமிச்சு, பொய்யான அன்பை காமிச்சு ஏமாத்துறது. இப்போ நாங்க விசாரிச்ச வரைக்குமே ரஜினிமா வந்து இங்க நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க. கண்டிப்பா. எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்து இங்கதான் காலேஜ் படிச்சான். அவங்க கேட்கும் போது என்ன சொன்னா, அந்த அம்மா வந்து நீங்க வந்து சாதாரணமா நினைக்கிறீங்க, அப்படி இல்லடா, அவங்க வந்து நிறைய பேர் வந்து படிக்க வைக்கிறாங்க, அது வந்து யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் நிறைய பேர் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். நான் காமிச்சிக்கல, வேண்டாம் என்னத்துக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க இதுல இப்படி சம்பாரிச்சு சமன். அப்பெல்லாம் இல்லை. நான் கஷ்டப்பட்ட காலத்திலேயே நான் அந்த உதவியெல்லாம் நான் செய்வேன். நிறைய அநாத ஆசிரமத்துக்கு, இன்னைக்கு நிறைய முதியோர் இல்லத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட இப்ப கூட தீபாவளிக்கு நான் 6 ஆசிரமத்துக்கு போன் பண்றேன். நம்மளால முடிஞ்ச அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ், ஸ்வீட்டு, பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறேன். இதுதான் உண்மை. இதுல நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் நான் அதெல்லாம் கொடுக்கறது. நான் போகும்போது என்ன எடுத்துட்டு போறேன்? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நாம வந்து படிக்கல, அந்த மாதிரி மத்தவங்க இருந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாருமே. ஆமா 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 நான் படிக்க ஆசைப்பட்ட படிப்பு அட்வொகேட். ஆமா, இன்னைக்கு நான் படிச்சுதான் கிரிமினல் லாயரா இருப்பேன். ஆமா, பேசுறது தெரியுதுமா, புரியுதுங்களா? பயங்கர கிரிமினல் லாயரா இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். இந்த என் பையெல்லாம் அட்வொகேட் தான். நிறைய பேர் அட்வொகேட் ஆகியிருக்கேன். இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா வசதி வாய்ப்பாயிட்டாங்க. ரஜினி அம்மா மறந்துட்டாங்க. ஆனா ரஜினி அம்மா எப்பயுமே இருக்கிற ரஜினி அம்மா தான். இப்ப நம்ம அவ்வளவு பார்த்து நம்ம பசங்களுக்கு பண்ணாலுமே சடனா ஒரு கட்டத்துல வந்து நம்மள விட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இழப்பு வந்து எப்படி எதிர்கொள்வீங்க? அவங்களுக்கு தேவைப்பட்டதா முடிஞ்சிச்சு மகன். யாரா இருந்தாலுமே இப்ப ஒரு எல்லாரையும் சொல்றது தப்பா நினைச்சுக்கோனா, ஒரு மனுஷனுக்கு தேவை ஒரு குறிப்பிட்ட வயசுன்னா அவனுக்கு தேவை பணம், காசு, சாப்பாடு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. அது ஒரு திருநங்கையால மட்டும்தான் செய்ய முடியும். மற்ற யாராலையும் செய்ய முடியாது. உன்னால செய்ய முடியுமா? இல்ல லேடிஸால செய்ய முடியுமா? முடியாது. ஆனா ஒரு திருநங்கை எல்லாமே செய்யும். அவங்க குறிப்பிட்ட வரைக்கும் நான் இருக்கிறேன், சாவர வரைக்கும் நான் பாத்துக்குவேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ தான் என் உயிர், எல்லாம் அவங்க வெள்ளம் பண்ணி நீ தான் என் மயிருன்னு சொல்லிட்டு போவானுங்க. அப்படி பண்ணிட்டு போனவனுங்க தான் என்ன பணம், எவ்வளோ பணத்தை அழிச்ச, எவ்வளோ நான் கஷ்டப்பட்டு சுடுகாட்டுல கஷ்டப்பட்டு பேய் ஓட்டி கழுப்படுத்து செய்வன் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனையும் படிக்க வச்சு ஏமாத்திட்டு, அதோட ஒருத்தர் ஏமாத்திட்டு போன ஆயா 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 ஆயான்னு ஆனா வக்கீலுக்கு படிக்க வச்சேன். நான் லாஸ்ட்ல கேஸ் என் மேலே திருப்பிட்டாரு அவரு. ஐயோ, சரி பரவாயில்ல, அவர் நினைச்சுக்கினாரு நம்மளுக்கு வேண்டாம், நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நம்ம கடவுள் ஆன்மீகத்துல இறங்கிட்டோம், வேண்டாம் கடவுள் பார்த்துக்கணும், நான் ஒதுங்கிட்டேன். இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தல, நாளைக்கு ஒன்ன ஒருத்தன் ஏமாத்துவா மகன். இதுதான் உண்மை, இது சத்தியம் நடக்கும். புரியுதுங்களா? ஏற்கனவே உலகம் வந்து அழிவுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ கூட இஸ்ரேல் பாலஸ்தீனம், கண்டிப்பா அந்த இஸ்ரேல், உக்ரைனு அவங்க எல்லாம் வந்து மாத்தி மாத்தி போறது. அவங்க எல்லாம் சீக்கிரம் சாந்தமாகணும், எல்லாரும் திருப்பி நல்லபடியா ஆகணும். எவ்வளவு மக்கள் வந்து அதுல வந்து ஒருத்தர் உயிரை இழந்து, சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, பொண்டாட்டி, புள்ள, எல்லா புருஷனையும் இழந்திருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க இந்த பிரச்சனைலாம் மீண்டு வரணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எல்லா கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். ரஜினிமா வந்து எல்லாருமே வந்து ஒரு இந்து சாமியா தான் நினைச்சுப்பாங்க. ஆனா ரஜினிமா வந்து அப்படி இல்லை, எல்லா சாமியும் வந்து அனுப்புவாங்க. நான் மாதவ ரொம்ப கும்பிடுவேன், முட்டி போட்டு பொருத்தனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாகூர் போயிட்டு சலாம் சொல்லிட்டு வருவேன். அங்கே போயிட்டு நாகூருக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு அவருக்கு சலாம் சொல்லிட்டு வருவேன். பூதூர் போய் சலாம் சொல்லுவேன், காஷ்மீர் போய் சலாம் சொல்லுவேன். நான் வருஷம் போயிடுவேன் நான். அதான் இப்ப ஹஸ்பண்ட் கூட அவரும் முஸ்லீம் தான். ஆமா, அவரு என் மனசு என்னைக்குமே ஒரு நாள் கூட கஷ்டப்படல. அவரு எல்லாத்தையும் கும்பிடுவாரு, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு, செய்வாரு, கொள்ளுவாரு.